கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் முடியாது. உலகில் விலையுயர்ந்த பொருள் வைரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. உலகில் விலையுயர்ந்தது நொடி. உங்கள் மூளைக்குள் ஒரு வெடிகுண்டை வைக்கப் போகிறேன். அது உங்கள் சோம்பேறித்தனத்தை சிதறடிக்கும். இதுவரை எவரும் சொல்லாத அந்த காலத்தின் இரகசிய குறியீடு இதோ. இப்போது மணி நடிரவு 12. இதே நொடியில் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது. எந்த உழைப்பும் இல்லாமல் உங்கள் வங்கிக் கணக்கில் 86,400 ரூபாய் வரவு வைக்கப்படுகின்றன. ஆனால் இதில் ஒரு பயங்கரமான நிபந்தனை இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் இதை செலவு செய்யவில்லை என்றால் அது எரிந்து சாம்பலாகிவிடும். பணத்தை இழந்தால் சம்பாதித்து விடலாம். ஆனால் காலம் போனால் அதை திரும்பப் பெற எலான் மஸ்க் அல்லது அம்பானியால் கூட முடியாது. நீங்கள் நேரத்தை செலவு செய்யவில்லை, உங்கள் ஆயுளை செலவு செய்கிறீர்கள். உலகில் எல்லாமே அநீதியாக இருக்கலாம். ஒருவன் மாளிகையில் பிறக்கலாம், ஒருவன் குடிசையில் பிறக்கலாம். ஆனால் காலத்தின் முன்னால் நாம் அனைவரும் சமம். 24 மணி நேரத்தை 25 மணி நேரமாக மாற்ற எந்த மந்திரமும் இல்லை. வித்தியாசம் நேரத்தில் இல்லை, உங்கள் மதிப்பில், வேல்யூவில் இருக்கிறது. 1 மணி நேரம் என்பது ஒருவருக்கு 10 ரூபாய், மற்றொருவருக்கு 10 கோடி ரூபாய். உங்கள் நேரத்திற்கு நீங்கள் எவ்வளவு விலை நிர்ணயிக்கிறீர்கள்? நீங்கள் மலிவானவர் என்றால் உங்கள் நேரம் மலிவாகச் செலவாகும். நீங்கள் உயர்ந்தவர் என்றால் உங்கள் ஒவ்வொரு நொடியும் வைரமாகும். உங்கள் கையில் இருக்கும் அந்த மொபைல் ஒரு கருவி அல்ல, அது ஒரு திருடன். அட்டென்ஷன் எக்கானமி என்று ஒரு துறை இருக்கிறது. நீங்கள் ஒரு ரீல்ஸை ஸ்க்ரோல் செய்யும்போது உங்கள் மூளையில் டோபமைன் சுரக்கிறது. இந்த திரைக்கு பின்னால் இருக்கும் அல்காரிதங்கள் உங்கள் நேரத்தை திருடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கின்றன. நீங்கள் எப்போதுமே ஒரு நுகர்வோராக இருக்கப் போகிறீர்களா அல்லது ஒரு படைப்பாளியாக மாறப்போகிறீர்களா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போனில் செலவிட்டால் உங்கள் ஆயுளில் 15 வருடங்கள் சாம்பலாகிறது. வில்ஃப்ரெடோ பரேப்போ கண்டுபிடித்த அந்த ரகசியம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் 80% பலன்களை தருவது நீங்கள் செய்யும் வெறும் 20% வேலைகள்தான். நீங்கள் நாள் முழுவதும் பிஸியாக இருப்பது முக்கியமல்ல. பலரும் 80% தேவையற்ற வேலைகளை செய்துவிட்டு களைத்து போகிறார்கள். ஆனால் சாதிப்பவர்கள் அந்த மிக முக்கியமான 20% வேலையை மட்டும் வேட்டையாடுகிறார்கள். எறும்பு பிஸியாக இருக்கிறது, ஆனால் அது ஒருபோதும் சிகரத்தை தொடுவதில்லை. நீங்கள் கழுகாக மாறுங்கள். நாளை, இந்த ஒரு வார்த்தைதான் உலகில் பல கோடிக்கணக்கான கனவுகளை கொன்று புதைத்திருக்கிறது. தள்ளி போடுதல் என்பது ஒரு தற்கொலைக்குச் சமம். ஏன் நாம் தள்ளி போடுகிறோம்? ஏனென்றால் நம் மூளை கடினமான வேலைகளைக் கண்டு பயப்படுகிறது. ஆனால் அந்த பயத்தை தாண்டி யார் முதல் அடியை எடுத்து வைக்கிறார்களோ அவர்களே வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். நாளை என்பது ஒரு மாயை, அது ஒருபோதும் வருவதில்லை. வெற்றிக்கான ஒரே நேரம் இப்போது என்பது மட்டும்தான். மார்க் ட்வெயின் ஒரு தந்திரத்தை சொன்னார். காலையில் எழுந்தவுடன் ஒரு உயிருள்ள தவளையை சாப்பிட்டு விடுங்கள். அந்த தவளைதான் நீங்கள் பயப்படும் அந்த மிக முக்கியமான கடினமான வேலை. அந்த வேலையை முதலில் முடித்துவிட்டால் உங்கள் மனம் லேசாகிவிடும். அந்த வெற்றியின் உத்வேகம் அன்று முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். கடினமான வேலையை மாலையில் செய்யலாம் என்று வைப்பவர்கள் அந்த நாள் முழுவதும் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைய சிதறிய உலகில் கவனம் சிதறாமல் ஒரு வேலையை செய்வது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிவிட்டது. 10 மணி நேரம் அரைகுறை கவனத்துடன் வேலை செய்வதை விட 1 மணி நேரம் டீப் ஒர்க் செய்வது 100 மடங்கு சிறந்தது. ஒரு கதவை பூட்டிக்கொண்டு மொபைலை தூர வைத்துவிட்டு ஒரு தவப்பை போல உங்கள் வேலையை செய்யுங்கள். இந்த நிலையில்தான் உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்புகள் நிகழ்கிறது. கவனம் சிதறினால் உங்கள் சாம்ராஜ்யம் சிதறும். தந்தை பெரியார் அல்லது கர்மவீரர் காமராஜரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தையே மாற்றினார்கள்? பெரியார் தனது 90 வயதிலும் மேடை ஏறி பேசினார். காமராஜர் ஊர் ஊராகச் சென்று பள்ளிகளை திறந்தார். அவர்களுக்கு ஒரு நொடியின் மதிப்பு தெரியும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இன்று தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறியிருக்காது. அவர்கள் நேரத்தை மேலாண்மை செய்யவில்லை, நேரத்தை வேட்டையாடினார்கள். வெற்றியாளர்கள் பல காரியங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். உங்களிடம் யாராவது வந்து தேவையில்லாமல் நேரத்தை கேட்கும்போது ஆம் என்று சொன்னால் உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். பயனில்லாத விவாதங்கள், மற்றவர்களை பற்றிய வதந்திகள், இவற்றுக்கு தைரியமாக இல்லை என்று சொல்லுங்கள். உங்கள் நேரத்தை பாதுகாக்கும் வேலையை உங்களை தவிர வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். நேரத்தை விட உங்கள் ஆற்றல் என்ற அட்டென்ஷன். மதிய உணவுக்கு பிறகு உங்களுக்கு சோர்வாக இருந்தால் அப்போது முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள். உங்கள் ஆற்றல் எப்போது உச்சத்தில் இருக்கிறதோ அப்போது உங்கள் கடினமான வேலையை செய்யுங்கள். ஒரு மழுங்கிய கோடாரியால் மரத்தை வெட்டினால் நேரம்தான் வீணாகும்.
நேரத்தை மிச்சப்படுத்த முதலில் உங்கள் கோடாரியை தீட்டுங்கள், அதாவது உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பேணுங்கள். ஒரு வேலையை முடிக்க ஒரு வாரம் நேரம் இருந்தால் அந்த வேலை ஒரு வாரம் முழுவதையும் எடுத்துக்கொள்ளும். அதே வேலையை முடிக்க 2 மணி நேரம்தான் இருக்கிறது என்றால் நீங்கள் அதை 2 மணி நேரத்தில் முடிப்பீர்கள். இதுதான் பார்க்கின்சன் விதி. வெற்றியாளர்கள் பலபோதும் ஒரு வேலையை முடிக்க அதிக நேரம் கொடுப்பதில்லை, மாறாக மிக குறுகிய காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார்கள். உங்கள் நேரத்தை சுருக்குங்கள், உங்கள் வேகம் தானாகவே அதிகரிக்கும். ஒரு வேலையை செய்ய 2 நிமிடங்களுக்கும் குறைவாகவே ஆகும் என்றால் அதை உடனே செய்துவிடுங்கள். உதாரணமாக குப்பையை வெளியே போடுதல், ஒரு மெயிலுக்கு பதில் அனுப்புதல். இந்த சின்ன சின்ன வேலைகளை தள்ளி வைக்கும்போதுதான் அது உங்கள் மூளையில் ஒரு பாரமாக அமைகிறது. பிறகு பார்க்கலாம் என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் உங்களை நீங்களே தட்டி கேளுங்கள். சிறிய வெற்றிகள்தான் பெரிய சாதனைகளுக்கான அடித்தளம். அறிவியலின்படி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து உங்கள் கவனம் சிதறினால் மீண்டும் அதே தீவிர நிலைக்கு திரும்ப உங்கள் மூளைக்கு 23 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஒரு நாளில் 5 முறை உங்கள் போனை பார்த்தால் கூட உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான 2 மணி நேரத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். உங்கள் போன் ஒரு ஸ்லாட் மெஷின் போன்றது. ஒவ்வொரு முறை அதை பார்க்கும்போதும் நீங்கள் எதையோ தேடுகிறீர்கள், ஆனால் கிடைப்பது என்னவோ வெறும் நேர இழப்புதான். மூளைக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தால் அது சோர்வடைந்துவிடும். 25 நிமிடங்கள் தீவிரமான வேலை, பிறகு 5 நிமிடங்கள் முழுமையான ஓய்வு. இந்த சிறு இடைவேளை உங்கள் மூளையை ரீசார்ஜ் செய்யும். அடுத்த 25 நிமிடத்தை நீங்கள் ஒரு ராட்சதன் போல வேலை வைக்கும். நீண்ட தூரம் ஓட வேண்டுமென்றால் மூச்சு விடவும் பழக வேண்டும். தியானம் என்பது ஏதோ மதச் சடங்கில்லை, அது உங்கள் கவனத்தை செதுக்கும் ஒரு உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கண்களை மூடி உங்கள் மூச்சை மட்டும் கவனித்து பழகுங்கள். இது உங்கள் மூளையின் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் பகுதியை வலிமையாக்கும். அமைதியான மனம்தான் காலத்தை வெல்லும் மிகப்பெரிய ஆயுதம். சிதறிய கவனத்தை திரட்டுபவனே உலகத்தை வெல்கிறான். உங்கள் நாளை நீங்கள் காலையில் தொடங்குவதில்லை, முந்தைய நாள் இரவே தொடங்குகிறீர்கள். தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் அடுத்த நாள் செய்ய வேண்டிய டாப் 3 வேலைகளை பட்டியலிடுங்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் தூங்கும்போது அந்த வேலைகளுக்கான தீர்வுகளை தேடத் தொடங்கும். திட்டமிடாத நாள் என்பது தோல்விக்கான திட்டம். உங்கள் இரவை உங்கள் வெற்றிக்காக தயார் செய்யுங்கள். உங்கள் மூளை எப்போது சிறப்பாக இயங்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அறிவியலின்படி அதிகாலை நேரங்களில் மூளை 100% விழிப்புணர்வுடன் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சினிமா பார்ப்பது உங்கள் அறிவை குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம். உங்கள் உடலின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றல் எப்போது உச்சத்தில் இருக்கிறதோ அப்போது உங்கள் கடினமான வேலையை செய்யுங்கள். சாதனையாளர்கள் தோல்வியை பார்க்கும்போது கவலைப்படுவதில்லை, எங்கே நேரம் வீணானது என்று கணக்கு பார்க்கிறார்கள். எடிசன் 1000 முறை தோல்வியடைந்தபோது நான் எரியாத 1000 வழிகளை கண்டறிந்தேன் என்றார். நேரம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் உங்கள் கணக்கில் சேமிக்கப்பட்டு வரும் புகழ் எனும் வட்டியாகும். இன்றைய உலகில் கவனம் என்பது மிக விலையுயர்ந்த பொருள். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்கள் கவனத்தை திருட கோடிக்கணக்கில் செலவிடுகின்றன. உங்கள் கவனத்தை காப்பாற்றிக் கொள்பவனே காலத்தின் எஜமானன். உங்கள் கவனம் சிதறினால் உங்கள் சாம்ராஜ்யம் சிதறும். உங்கள் கவனத்தைச் சுற்றியே ஒரு பெரிய கோட்டையை எழுப்புங்கள். தெளிவான பாதை இருந்தால் பயணம் வேகமாக இருக்கும். எப்போது எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் மூளை பதற்றமில்லாமல் இயங்கும். 1 நிமிடம் திட்டமிடல் உங்கள் வேலையில் 10 நிமிடங்களை மிச்சப்படுத்தும். காலத்தை சரியாக கணக்கிடுபவன் எப்போதும் கவலைப்படுவதில்லை, அவன் அதை கணக்கீடு செய்து திருத்திக் கொள்கிறான். நேரம் என்பது ஒரு கூர்மையான கத்தி. அதை வைத்து நீங்கள் புகழை செதுக்கலாம் அல்லது உங்கள் கையையே வெட்டி கொள்ளலாம். உச்ச புகழ் என்பது ஒரு விபத்து அல்ல, அது ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எடுக்கும் துணிகரமான முடிவுகளின் ஒட்டுமொத்த பலம். நீங்கள் காலத்தின் கைதியாக இருக்கப் போகிறீர்களா அல்லது காலத்தின் எஜமானனாகப் போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில். இப்போது உங்கள் கையில் 2 வழிகள் உள்ளன. 1, இதை கேட்டுவிட்டு மீண்டும் பழையபடி ஸ்க்ரோல் செய்ய போவது. 2, இப்போதே ஒரு பேப்பர் எடுத்து நாளைக்கான அந்த 20% முக்கியமான வேலையை எழுதி தொடங்குவது. கமெண்டில் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை டைம் என்று பதிவிட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். வாழ்க வளமுடன், வெல்க சக்கரவர்த்தியாக. மேலும் உங்களை செதுக்கிக் கொள்ள சாணக்கியரின் 10 சீக்ரெட் என்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அதனை பார்த்து தீவிரமாக ஏழ்மையை விரட்டுங்கள்.